கதை பேரு நல்ல சமாரியன். ரெஃபரன்ஸ் லூக் 10:25-37. ஒரு நாள் ஒரு மனுஷன் வந்து எருசலேம்லேருந்து எரிகோக்கு பயணம் செய்து கொண்டிருந்தான். அப்போ வந்து வழியில் வந்து அவன் பணத்தெல்லாம் திருடுறதுக்கு ஒரு சில திருடங்க வந்து அவனை வந்து அடித்து காயப்படுத்தி வஸ்திரங்களெல்லாம் கிழித்து அவனை வந்து ரொம்ப காயப்படுத்தி போட்டு போயிட்டாங்க. பணத்தையும் எடுத்துட்டாங்க. அவன் வந்து உயிருக்கு போராடிட்டு அங்கேயே படுத்துட்டு இருந்தான். வழியில் வந்து அந்த வழியிலேயே ஆசாரியன் ஒருத்தன் வந்தான். ஆசாரியன் வந்து தூரத்துலேருந்தே பார்த்துட்டு யாருன்னே நமக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவனே போயிட்டான். செகண்ட் வந்து ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டான். செகண்டு லேவியன் வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்தான். அவனும் பார்த்துட்டு அவன் அவன் ஃபுல்லாக பிளட்டாக இருந்தது. ஸோ நம்ம தூக்குனா நம்ம ட்ரெஸ்லேயும் பட்டுருமேன்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். லாஸ்ட்டாக வந்து சமாரியன் ஒருத்தன் வந்தான். நார்மலாகவே யூதர்களுக்கும் சமாரியனுக்கும் ஒரு நட்பு இருக்காது. ஆனால் வந்து இவன் வந்து அவன் மேலே இரக்கமாக இருந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி அவனுக்கு ஹெல்ப் பண்ணான். அவன் காயத்தில் திராட்சரசமும் அதெல்லாம் ஊற்றி கழுவி காயத்தை கட்டி அவனை வந்து கழுதன் மேலே ஏற்றி சத்திரத்துக்கு கூப்பிட்டு போனான். சத்திரத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே சத்திரக்காரன்கிட்ட 2 பணம் கொடுத்துட்டு இவனை நல்லா பார்த்துக்கோங்க, சப்போஸ் எக்ஸ்ட்ரா காசு ஆச்சுன்னா நான் இந்த வழியில் வரும்போது திருப்பியும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னான். இந்த பாடத்தின் நோக்கம் வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், தயக்கப்படக்கூடாது, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். வசனம் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. லூக் 10:27. ஆமென்.